வணக்கம். வெல்கம் டு நான்கு க்ளீன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழக்காடி என்கிற மாம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம் 4, ஊற வச்ச பச்சரிசி 1/4 கிலோ, தேங்காய் அரை மூடி, சர்க்கரை அரை கிலோ, ஏலக்காய் 10. முதல்ல 10 ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அரை கிலோ சர்க்கரையையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 4 மாம்பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க. மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அப்படியே அழுத்தி விடுங்க. மீதி இருக்க மாவையும் ரெண்டாவது மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா அரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அதில் அரிச்சு வச்ச மாவை தட்டிக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. ரெண்டாவதும் 1 கிளாஸ் தண்ணி எடுத்து ரெண்டாவதும் நல்லா கலக்கி விடுங்க. மாவு கட்டியாக இருக்கக்கூடாது. ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 3 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் கலந்து வச்சுருக்க பச்சரிசி மாவை இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க. மாவை சேர்க்கும்போது நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ மாவை நல்லா வேக விடுங்க. மாவு நல்லா வெந்ததும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பொடிச்சு வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ துருவி வச்ச அரை மூடி தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழ துண்டுகளை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் வேக வச்சாதான் மாம்பழத்தோட ஃப்ளேவர் மாம்பழக்காடியில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சுவையான இனிப்பான மாம்பழக்காடி தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.